சைனாவின் வுஹான் மாநிலத்திலே 2 நாட்களுக்கு முன்னர் 100க்கும் மேற்பட்ட ரோபோட் டாக்ஸி என்று சொல்லப்படுகின்ற தானியங்கி டாக்ஸிகள் நடுவீதியிலே தன்னிச்சையாக, அதாவது சிஸ்டம் ஃபெயிலியரால் நடுவீதிகளிலே தன்னிச்சையாக கொண்டது. அதனால் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக ரோபோட் டாக்ஸிகள் மீது உலக அரங்கில் விவாதங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது, அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட் ஒன்றை ஈரானிய இராணுவத்தினர் இன்று சுட்டு இருக்கின்றார்கள். F-35 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபைட்டர் ஜெட்டினை ஈரானிய இராணுவத்தினர் சுட்டி வீழ்த்தப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் மிகப்பெரிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பாலத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தி பாலத்தினை முற்றுமுழுதாகவே அளித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரான ட்ரூட்ஸ் என்பவர் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குற்றத்தினை, அதாவது மனித உரிமை மீறும் செயல்களில் ஈடுபடுவதாக ஈரானுக்கு எதிராக கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமாகவே முழுக்க இந்த பதிவினை பார்க்க போகின்றோம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், சீனா நகரிலே நடைபெற்ற இந்த அறிந்தது ரோபோட் டாக்ஸி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஆட்களில் டிரைவர் இல்லாமல் தாங்களாகவே தன்னிச்சையாகவே செயற்பட்டு நீங்கள் எங்கே போக வேணுமோ போக வேண்டிய இடத்துக்கு அவர்களே கூட்டிக்கொண்டு விடக்கூடிய அந்த ரோபோட் டாக்ஸிகள் முழுக்க தன்னிச்சையாகவே செயற்படும். நீங்கள் டெலிஃபோன் கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட இடத்துக்கு உங்களை ஏற்றிக்கொண்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டே சரியாக விட்டு உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் போய் சேர வேண்டிய இருப்பிடத்தில் உங்களை கொண்டு இறக்கக்கூடியது தான் ரோபோட் டாக்ஸி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரோபோட் டாக்ஸியை பைடு நிறுவனம் உலக முழுக்கவும் பல ஆயிரம் அந்த ரோபோட் டாக்ஸிகளை இயக்கிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இந்த பைடு நிறுவனத்தில் சைனாவில் பல நகரங்களில் இந்த பைடு நிறுவனமும் தன்னுடைய ரோபோட் டாக்ஸிகளை இயக்கிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் வுஹான் மாநிலத்திலையும் 2 நாட்களுக்கு முதல் இந்த டாக்ஸிகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரெனவே சோஃபியா ஃபெயிலியர் என்று சொல்லி தங்களுடைய தங்களுடைய செயற்பாடுகளை உடனடியாக நடு ரோட்லேயே பல நூற்றுக்கணக்கான அந்த டாக்ஸிகள் நின்றுட்டது. உண்மை தெரியும், ரோட்டு வழியே டாக்ஸிகள் கார்கள் நின்றுச்சான்னு சொன்னால் என்ன செய்யும், உடனடியாக முழு போக்குவரத்து முழு நகரமும் சம்பித்து விடும். அந்த வேளையில் தான் வுஹான் மாநிலமும் 2 நாட்களுக்கு முதல் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் நடைபெற்றிருந்தது. இந்த பல நூற்றுக்கணக்கான ரோபோட் டாக்ஸிகள் ஒரே நேரத்திலேயே தங்களுடைய சேவைகளை நடு ரோட்லேயே நிப்பாட்டினது மிகப்பெரிய சர்ச்சையாகவும், இந்த ரோபோட் டாக்ஸிகள் ரோபோட் மீது பலர் ஆய்வுகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், உண்மையிலே ரோபோட்ன்றது உங்களுக்கு தெரியும்,